ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் முகில் வேர்ல்ட். இன்றைக்கி கிட்ஸோட ஸ்நாக் சீரீஸில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு பேன் கேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நல்ல பழுத்த 2 பனானாஸும் ஒரு எக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பனானாவை தோல் உரித்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். எக்கை கிராக் பண்ணி அந்த பாத்திரத்திலே உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா பீட் பண்ண போகிறேன். இப்போ உங்ககிட்ட ஹேண்ட் மிக்சர் இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட இதை பீட் பண்ணிக்கலாம். சேம் ஒரே மாதிரி டெக்ஸ்சரில் தான் வரும். நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சிங்கிள் 1 ஸ்பீடில் வச்சு நான் பீட் பண்ணுறேன். ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணாலே நல்லா மேஷ் ஆகிடும் பனானா. அதுக்கப்புறம் நான் இப்போ மைதா மாவு ஆட் பண்ணுறேன். 1 கப் ஆஃப் மைதா மாவுக்கு 3/4 கப் ஆஃப் ஜாகரி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். நம்ம இஷ்டம் தான், சுகர் ஆட் பண்ணலாம், ஜாகரி பவுடர் ஆட் பண்ணலாம், கோதுமை மாவு ஆட் பண்ணலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் எலாச்சி பவுடர் ஆட் பண்ணுறேன். டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை விஸ்க் பண்ணிக்கலாம். விஸ்க் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக வரும். ஆக்சுவலாக இந்த பதம் வந்து போண்டா போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து பேன் கேக் பண்ண போகிறதுனால இல்லை அடிஷ்னலாக நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சோண்டு மில்க், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணுறேன். மில்க்குக்கு பதிலாக வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். இது ஹெல்த்தியர் வெர்ஷன் ஆக்கணும்னா கம்பு மாவு, சத்து மாவு எது வேணால் போட்டுக்கலாம். நமக்கு இதுக்கு ஒன்றும் பெரிய மெஷர்மெண்ட் அளவெல்லாம் இல்லை. நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேன் கேக் ஊற்றுற அளவு பக்குவத்துக்கு கொண்டு வந்துட்டா இந்த பேன் கேக் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி அதில் தோசைக்கல் வச்சுட்டு கொஞ்சோண்டு நெய்யை முதல்ல போட்டு கிரீஸ் பண்ணிக்கலாம். கிரீஸ் பண்ணிவிட்டு 2 கரண்டி மாவை அதில் ஊற்றி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்லேயே கொஞ்சம் குட்டி குட்டியாக பபிள்ஸ் வரும். அப்போ மேலே ஃப்ரண்ட் சைடுக்கு கொஞ்சோண்டு கீ போட்டுட்டு திருப்பி விட்டுக்கலாம். இது மேலே டாப்பிங்ஸுக்கு நம்ம என்ன வேணால் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் நட்ஸ் பவுடரை நல்லா இது பண்ணிவிட்டு க்ரஷ் பண்ணி மேலே ஆட் பண்ணலாம். சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பனானாஸ், குட்டி குட்டியாக ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணலாம். இப்போ நான் இதில் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இன்னொரு பேன் கேக் ஊற்றிருக்கேன். அது மேலே கிட்ஸ் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். நிறைய சாக்கோ சிப்ஸ் கூட போடலாம். ஆக்சுவலாக பனானா டேஸ்ட் தெரியாமல் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பின்னாடி சைடு நல்லா கீயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட 2 ஸ்டைல் ஆஃப் பேன் கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பேன் கேக் வந்து சாக்லேட் பேன் கேக்கு ஃபஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணுறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சாக்லேட்டோட எசன்ஸோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து செகண்ட் இருக்கிறது வந்து பனானா எசன்ஸ், பனானாவோட ஃப்ளேவரோட செம்ம நல்லா இருக்குது. ரொம்ப ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்குது. சிங்கிள் ஹேண்ட்லேயே பிச்சிடலாம், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து உங்கள் கிட்ஸுக்கு ஈஸியாக ஈவினிங்கில் நீங்களும் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துடலாம். பாய்.